ஹாய் நண்பா, நான் உங்க ரேஷன் மணி. எந்த வருஷமும் இல்லாம, இந்த வருஷம் வெள்ளையங்கிரிக்கு போறவங்க நெறைய பேர் இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வருது இல்லையா? ஸோ அத பார்த்துட்டு, நம்மளும் போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வெள்ளையங்கிரிக்கு போய் பார்த்தேன். இந்த மரணங்கள்லாம் எதற்காக நடக்குது? இத எப்படி அவாய்ட் பண்ணலாம்? இதெல்லாம் உண்மையா, பொய்யா? அப்படிங்கிறத பத்தியும், நம்ப வெள்ளையங்கிரிக்கு போகும்போது என்ன மாரியான விஷயங்கள், அதாவது இந்த மாரி தவறா நடக்காம என்னென்ன மாரியான விஷயங்கள்லாம் எடுத்துட்டு போனா நம்ம சேஃபா திரும்பி வருவோம் அப்படிங்கிறத பத்தி முழுசா பார்ப்போம். ஏன்னா, நானுமே இப்ப தான் வெள்ளையங்கிரி போயிட்டு வந்தேன். கை, கால்லாம் ஒரே வலி. அந்த வலியோட நம்ம வீடியோ பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு. இந்த வீடியோவ முழுசா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நெறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாரி நெறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்குது. ஆக்சுவலா வெள்ளையங்கிரி ஃபேமஸ் ஆகுது, இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, நான் போன வருஷமே இந்த வருஷம் வெள்ளையங்கிரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணி வச்சாச்சு. அண்ட் இந்த வருஷம் இன்ஸ்டாகிராம்ல இருக்கட்டும், யூடியூப்ல இருக்கட்டும் ரொம்ப ஃபேமஸா போறதால, நெறைய பேர் இத பார்த்து ஓகே சீன்லாம் சூப்பரா இருக்கு. நம்மளும் போவோமே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. உண்மையாலே ட்ரக்கிங் அது மேல லவ்வும், ஆசையும் இருக்கிறவங்க தான் இந்த வெள்ளையங்கிரி போன்ற ஹார்டஸ்ட்டான விஷயத்துக்கு முடியும். இந்த வெள்ளையங்கிரி அப்படிங்கிறது சவுத்லயே பயங்கர கஷ்டமான ஒரு மவுண்டன், ஒரு ட்ரெக்கிங் பிளேஸ் அப்படின்னு சொல்றாங்க. வெள்ளையங்கிரியில 7 மலை இருக்குது. இந்த 7 மலையுமே பெரிய மலை தான், கஷ்டமான மலை தான். அதில ஃபர்ஸ்ட் மலையும், லாஸ்ட் 7வது மலையும் ரொம்ப கஷ்டமான மலை அப்படின்னு சொல்றாங்க. இது ஏறுறதுக்கு ஃபர்ஸ்ட் மலை ஏறும்போதே ஹார்ட்லாம் டப் 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 டப்னு படபடன்னு அடிக்க ஆரம்பிக்கும். மூச்சு திணற ஆரம்பிக்கும். இந்த மாதிரியெல்லாம் விஷயத்த பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. இந்த டைம்ல பயப்படும்போது நம்ம பார்த்த நியூஸ், இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் இது எல்லாமே வர வர ஓகே நமக்கு கன்ஃபார்ம் ஏதோ ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கீழ இறங்குறவங்க நெறைய பேர் இருக்காங்க. 100 பேர் இந்த வெள்ளையங்கிரிக்கு போறாங்க அப்படின்னா, அந்த 100 பேருமே மேல ஏறி 7வது மலைய தொட்டுட்டு தான் திரும்பி வராங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பாதி பேரு நடுவுலயே திரும்பிடுறாங்க. இது எல்லாத்துக்குமே பல காரணம் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாரி இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு வர்றத தவிர்த்துடுங்க. உங்களுக்கு உண்மையாலே ட்ரெக்கிங் மேல லவ் இருந்தது அப்படின்னா நீங்க வரலாம். அப்போ இங்க வர்றவங்கலாம் எப்படி ப்ரோ இறக்குறாங்க அப்படின்னா, ஆக்சுவலி நான் போகும்போதே, நான் போன நாள்லயே யாரோ ஒருத்தங்க கீழ டோலியில வந்துட்டு இருக்காங்க. இன்ஃபாக்ட் படுத்த மாதிரியே இருக்காங்க. கண்ணு மூடி இருக்கு. அவங்களுக்கு ஏதோ பிரச்சனையா, இல்ல சும்மா நடக்க முடியலன்னு சொல்லிட்டு வராங்களா அப்படின்னு எந்த விஷயமும் தெரியல. ஆனா, ஒரு ஆவரேஜ் வயசு இருக்கும். அவங்க கீழ வந்துட்டு இருக்காங்க. அது என்ன மாரியான விஷயங்கள் அப்படி சொல்லிட்டு நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கல. மேபி என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா, இது ஒரு கஷ்டமான இடமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கஷ்டமான இடம் தான். எந்தெந்த விஷயத்தாலலாம் இறக்குற மாரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா 2 இருக்குது. முதல்ல மூச்சு திணறல். மூச்சு திணறல்னால இறக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு இந்த ஹார்ட் பீட், ஹார்ட் அட்டாக் போன்ற விஷயங்களால நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 2மே இருந்தது அப்படின்னா, இந்த 2மே இருந்தது அப்படின்னா, வெள்ளையங்கிரிக்கு வரத தவிர்த்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளையங்கிரி ஆஃபீஸ்லயே சொல்றாங்க அஃபிஷியலாவே. இங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஹார்ட் பீட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு மலை வந்து பயங்கரமா ஹார்ட் பீட்ட அடிச்சு திணற விட்டுட்டு இருக்கோம். இதுவே நம்ம கும்பலா வந்தோம், ஒரு 4, 5 பேரோட வந்தோம் அப்படின்னா, இவன் முன்னாடி நம்ம கீழ இறங்குனா அசிங்கமா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் அந்த ஈகோவாலேயே மேல ஏற ட்ரை பண்றாங்க. அவங்களால ஏற முடியாம இறக்க வாய்ப்புகள் இருக்குது. 2வது விஷயம் என்னன்னா, இந்த வீசிங் ப்ராப்ளம். நெறைய டஸ்ட் இருக்குது. மேல நடந்து போகும்போது ஒரு 4வது மலைக்கு மேல ஒரு மண்ணு டெக்ஸ்சர் ஆஃப் மண் இருக்குது. அந்த மண் எப்படின்னா சேறு மாதிரி இருக்குது. காத்துலயே பறக்குது, காத்துலயே இருக்குது. இப்ப நடக்க 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 அந்த மண்ணு மூக்கு உள்ள எல்லா இடத்துலயும் படிஞ்சிருக்குது. அண்ட் அது போக லங்ஸ்லயுமே போய் படியுது. இப்போ நார்மலான மக்கள் லங்ஸ்ல ப்ராப்ளமே இல்ல அப்படின்னா கூட அவங்களுக்கு ஒரு மாரியான திணறல் ஏற்படுது. எனக்குமே பட்டுச்சு. அப்போ நமக்கு ஏதாச்சும் வீசிங் ப்ராப்ளமோ, இல்ல லங்ஸ் ரீதியா ஏதாவது ப்ராப்ளமோ இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ இத எல்லாமே எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க 7 மலைய ஏற போறீங்க அப்படின்னா, எனக்கு இவன் பண்ணா அசிங்கமா இருக்கும். இவன் கூட வந்துட்டேன். இவன் கூடயே போணும் அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. வெயிட் பண்ணி உட்காந்து சாப்பிட்டுட்டு போங்க. அண்ட் இதெல்லாம் எப்படி தவிர்க்கிறது? நான் எப்படி சேஃபா போயிட்டு வர்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நான் சொல்ற விஷயத்தெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெட்ஷீட் எடுத்துக்கோங்க. ஒரு ஜர்க்கின் எடுத்துக்கோங்க. இது 2மே தேவைப்படும். முடிஞ்சா டென்ட் இருந்ததுன்னா டென்ட் எடுத்துக்கோங்க. மேல போய் நம்ம படுத்து தூங்குற மாரி இருக்கலாம். மோஸ்ட்லி 6 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் எடுக்கும் ஏறி இறங்குறதுக்கு மொத்தமான டைமும். அப்போ நீங்க நைட் ஏறுறதா இருந்தா, இல்ல ஏதோ ஒரு வகையில ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா, அங்க ரெஸ்ட் எடுக்கிறது பெரிய இது இருக்காது. அதனால டென்ட் எடுத்து போறது ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். ஒரு ஆளுக்கான டென்ட் எல்லாம் வந்து கண்டிப்பா ரொம்ப கம்மியா தான் விக்குது. ஆன்லைன்லயே விக்குது. நீங்க அத வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாரி மாஸ்க் எடுத்துட்டு போங்க. மாஸ்க் அப்படிங்கிறது மஸ்ட். ஏன்னா அங்க டஸ்ட் அப்படிங்கிறது ஏகப்பட்டது இருக்குது. இந்த டஸ்ட் எல்லாம் உங்களுக்குள்ள போச்சு அப்படின்னா, லங்ஸ் ஃபுல்லா படிஞ்சிரும். மூக்கு ஃபுல்லா படிஞ்சிரும். முடி, தலைமுடி எல்லா இடத்துலயும் படிஞ்சிரும். உடம்பு ஃபுல்லா கருப்பா இருக்கும். நான் வீட்டுக்கு வந்து குளிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. சோப்பு போட்டா சோப்பு ஃபுல்லா கருப்பு. அதாவது நுரை ஃபுல்லா கருப்பா இருந்தது. அந்த அளவுக்கு டஸ்ட் இருந்தது.
ஸோ ஃபஸ்ட்டு பெட்ஷீட்டு, அதுக்கப்புறம் ஜர்க்கின்னு, அதுக்கப்புறம் மாஸ்க் எடுத்துகிட்டு போயிடுங்க. அண்ட் கீழேயே ஏதாச்சும் வெரைட்டி ரைஸ், புளி சாதம், தக்காளி சாதம் இது போன்ற விஷயங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க. மேலே போய் கண்டிப்பாக சாப்பிடணும். முடிஞ்ச அளவுக்கு நியூட்ரிஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எப்பப்போலாம் பசிக்குதோ அடிக்கடி சாப்பிட்ருங்க. எப்போ வேணால் சாப்பிடுங்க. மேலே வந்து கண்டிப்பாக வாங்குறதுக்கு காஸ்ட்லியாக தான் இருக்கும். கீழே இருந்து எடுத்துகிட்டு போய் மேலே விற்கிறேன் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு பீஸ் ஆஃப் வாட்டர் மெலான், அதில் பாதி நம்ம எப்போவுமே ஒரு பீஸ் வாங்குவோம்ல, ஸ்லைஸ் இருக்கும், அதில் பாதி ரூ. 30 அப்படின்னா அதை வாங்க முடியுமான்னு பாருங்கள். அதை அங்கே லஞ்செலாம் வாங்கி சாப்பிட முடியுமான்னு பாருங்கள். அப்படி முடியல அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. இல்லை காசாகுது எதுவாகுது அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்ருங்க. வேறு வழியே கிடையாது. நாங்கள் ஒரு ஆளுக்கு 4 லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு போனோம். 2 லிட்டர் பேக்கில் 2 லிட்டர் கையில் வச்சுட்டு 4 லிட்டர் தண்ணி கேரி பண்ணி போனோம். முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள், இந்த ஜர்க்கினாக இருக்கட்டும், இந்த பெட்ஷீட்டாக இருக்கட்டும், தண்ணியாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம உடம்புல வெயிட் அதிகரிக்கும். ஏன்னா அதை மாட்டிட்டு போகும்போது உடம்புல வெயிட் அதிகரிக்கும். அதனாலேயே நம்ம ஏறத்துக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த ஜர்க்கின் இதெல்லாம் கொஞ்சம் வெயிட் கம்மியாக, பெட்ஷீட் கொஞ்சம் வெயிட் கம்மியாக, ஆனால் குளிர் தாங்கணும், வெயிட் கம்மியாக, இது போன்ற விஷயங்களை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. சாப்பாடையும் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே குச்சி கிடைக்கும். குச்சி மஸ்ட்டு. குச்சியை மஸ்ட்டாக எடுத்துவாங்க. நான் நடுவுலேயே தூக்கி போட்டுட்டேன். இடத்துல குச்சியை எடுத்துக்கிட்டேன். அப்படி குச்சி எடுக்காமல் இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னால் மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக ஏறி கீழே இறங்கி இருக்கவே முடியாது. குச்சி அப்படிங்கிறது மஸ்ட்டு. இன்னும் கேட்டால் குச்சி அப்படிங்கிறது தான் உங்களோட கை கொடுக்கும் கடவுள் அப்படின்னே சொல்லலாம். இந்த குச்சி இல்லைனா உங்களால் மேலே ஏறவே முடியாது. திரும்பி கீழே இறங்கவும் முடியாது. அங்கேயே படுத்துக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். உண்மையிலே இது டஃப்பாக தான் இருக்கும். உங்களோட மன உறுதியை வந்து இதில் நீங்கள் காமிக்க முடியும். எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் நம்ம உடம்பு தாங்கும். நீங்கள் வெயிட் பண்ணி நின்று நிதானமாக உங்கள் உடம்பு என்ன சொல்லுதோ அது கேட்டுட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக அடைய முடியும். ஸோ நீங்கள் வெள்ளையங்கிரிக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களையும் எடுத்துக்கோங்க. பெரிய அளவுக்கு பயம் கிடையாது. நான் சொன்ன விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். நாங்கள் சொன்ன விஷயம்லாம் எடுத்துக்கோங்க. பெஸ்ட்டாக இருக்கும். அண்டு இதை தாண்டி என்கிட்ட கேள்விகள் இருக்குது. நான் வெள்ளையங்கிரி போகணும், ஆனால் நிறைய கேள்விகள் இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னா உங்களோட கேள்விகளை கீழே கமெண்ட்டாக சொல்லுங்கள். நான் அதுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். மாற்றம் என்பது நம்மளிருந்து தொடங்கும். நன்றி.